friends, welcome to JJ Fashion Blogs. Hand embroidery start பண்ண போறோம். அதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்தலாம். scissor, pen, scale, embroidery hoop, cloth, thread, needle. இதுதான் வேணும். இப்போ நான் ஃப்ரேம்ல என்ன பண்ண போறோம்ன்றத சொல்றேன். இந்த ஸ்க்ரூவை லைட்டா லூஸ் பண்ணிட்டு இன்னர் ரிங்கை தனியா எடுத்துக்கணும். எடுத்ததுக்கு அப்புறமா துணியை பிரிச்சு இன்னர் ரிங் மேல ஒரு கார்னர்ல பிளேஸ் பண்ணிக்கணும். நம்ம பிராக்டிஸ்க்கு பண்ணும்போது ஃப்ரேம்ல செட் பண்ணிட்டு கூட நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம். ஆனால் டிராயிங் பண்ணும்போது டிராயிங் பண்ணிட்டு தான் பிளேஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து டைட் பண்ணும்போது எந்த பக்கம் வேணா இழுப்போம். அதனால டிராயிங் பண்ணும்போது டிராயிங் பண்ணிட்டு தான் ஃப்ரேம்ல செட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் நல்லா டைட் பண்ணிடலாம். ஃப்ரேமை நல்லா டைட் பண்ணிங்கன்னா நீங்கள் போட்டு முடிச்சதுக்கப்புறம் உங்கள் ஒர்க் ரொம்ப நீட்டாக தெரியும். இப்படி தட்டினீங்கன்னா சவுண்ட் வர மாதிரி இருக்கணும். நம்ம ரொம்ப ஈஸி ஸ்டிச்சஸ்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ எல்லாருமே ஈஸியாக இதை போட்டுற முடியும். ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன லைன் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த த்ரெட்ல மொத்தம் 6 ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கும். ஆனால் நம்ம வந்து ஒரு 2 ஸ்ட்ராண்ட்ஸ்ல மட்டும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். எப்பவுமே த்ரெட்டை எடுக்கும்போது இந்த ஏரோ மார்க் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு நேராக இருக்கிற த்ரெட்ல இருந்து பிடிச்சி இழுத்தீங்கன்னா, ஏரோ மார்க்குக்கு நேராக இருக்கிற த்ரெட்டை இழுத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்காகாம ஈஸியாக வரும். அதை கொஞ்சம் பார்த்து எடுத்துக்கோங்க. ஒரு 18 இன்ச்சஸ்க்கு மேலே அதிகமாக தேவைப்படாது நூல். அப்புறம் உங்களுக்கு ரொம்ப சிக்காக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த அளவுக்கு மட்டும் இருந்தால் போதும். இப்போ இதில் 6 இருக்கிறதுனால நம்ம 2 மட்டும் செப்பரேட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுக்கும்போது இப்படி 2 கையை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சி லைட்டாக ஒரு லூஸ் கொடுத்துட்டு இழுத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரெட்டு சிக்காகாமல் நீட்டாக வந்துடும். த்ரெட்டு வேஸ்ட் பண்ணாமல் இருக்கணும்னா கொஞ்சம் ப்ராப்பராக எடுத்து பழகிக்கோங்க ஸ்டார்டிங்லேருந்து. இப்படி எடுத்துட்டு மீதி த்ரெட்டை நீங்கள் இப்படி கையில் சுற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா அடுத்த ஒர்க்குக்கு யூஸ் பண்ணிக்குவீங்க. நான் நம்பர் 7 நீடில் எடுத்திருக்கேன். இது வந்து ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு சைடில் நாட் போட்டுக்கோங்க. நாட் வந்து ஜஸ்ட் இப்படி மேலே வச்சு கையில் ரொட்டேட் பண்ணிட்டு இப்படி இழுத்தீங்கனாலே நாட் நீட்டாக வந்துடும். ஓகேங்களா? ரொம்ப பெரிய நாட்டும் போட வேணாம். அதுக்குன்னு துணியில் வந்துடுற மாதிரி நாட்டும் இருக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட் கீழேருந்து எடுக்கிறோம். ஊசியை இப்படி வச்சுட்டு அந்த லைன் வரைக்கும் இழுத்துட்டு வந்தீங்கனாலே தெரியும். மேலே எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ என்னன்னா நம்ம ஒரே அளவில் போடணும். நீங்கள் வேணும்னா இப்படி மார்க்கிங் வச்சுக்கோங்க, கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃபர்ஸ்ட் மார்க்கிங்ல மேல இருந்து கீழே குத்துவோம். செகண்ட் மார்க்கிங்ல கீழே இருந்து மேலே எடுப்போம். முடிஞ்ச அளவு லைன்லயே போட்டு பழகுங்க, நீட்டா வரும். திரும்ப அடுத்த மார்க்கிங்ல கீழே குத்துவோம். இதுக்கு பேர் ரன்னிங் ஸ்டிச்னு சொல்லுவோம். இப்படி நீங்கள் அப்படியே போட பழகிட்டீங்கன்னா கொஞ்சம் இப்படி கூட போட்டு பழகிக்கலாம். ஒரே மாதிரி எடுத்து குத்தி கீழே வந்து ஒரே ஒரு ஃபிங்கரை கொடுத்து புஷ் பண்ணிங்கன்னா நீடில் பர்ஃபெக்டாக மேலே வந்துடும் உங்களுக்கு வேணுங்கிற இடத்துல. பட் லைனை மிஸ் பண்ணாமல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுக்கலாம். இந்த ரன்னிங் ஸ்டிச்சை வச்சு ஒரு நார்மல் சுடிதார் நெக்கு, பிளவுஸ் நெக்கில் நம்ம கான்ட்ராஸ்ட் கலரில் இந்த மாதிரி சிம்பிளாக போட்டோம்னாலே நல்லா நீட்டாக இருக்கும். 2 லைன் 3 லைன் போட்டுட்டோம்னா அந்த ட்ரெஸ்ஸோட லுக்கே மாறி போயிடும். ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும்னா 4x4க்கு ஒரு பாக்ஸ் போட்டு இந்த ஸ்டிச்சை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்குள்ளே ஒரு இமேஜ் ஃபில் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நல்லா நீட்டாக வந்துடும். நான் இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். ரன்னிங் ஸ்டிச் முடிஞ்சிருச்சு. இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க.
டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.